ஹாப்பி சாட்டர்டே ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியே இருந்தது. என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தந்தூரி சிக்கன் செஞ்சு சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னு முடிவு பண்ணி கடையில் போய் ஒரு கோழியை மர்டர் பண்ணி பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்து தந்தூரி சிக்கன் செஞ்சாச்சு. இது வந்துட்டு ஒரு சார்கோலை நல்லா சூடு பண்ணி அதை வந்துட்டு ஒரு குட்டி பவுலில் வந்து வச்சுட்டு கொஞ்சமாக அது மேலே எண்ணெய் ஊற்றி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம எக்ஸாக்டாக அந்த சார்கோலில் வச்சு பண்ணுற அந்த சிக்கன் மாதிரியே இருக்கும். ஸோ வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பால்கனியில் நல்லா காத்ததுனால நாங்கள் 3 பேரும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. இது நெக்ஸ்ட் டே ஆகும். தனீஷுக்கு வந்துட்டு ஸ்கூல் பேக் அப்புறம் லஞ்ச் பேக் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இந்த கடையில் வந்துட்டு ரொம்ப நாளாக சாப்பிடவே எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா நம்ம பெங்களூரில் இருக்கிற ஒரு அண்ணா தான் வந்துட்டு இந்த கடையை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஸ்ரீ சண்முகா மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. நான்வெஜ் வெஜ் எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் அந்த ஏரியா சைடில் இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் சைட் ஃபுட் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு.